வணக்கம் நட்புகளே. 3 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டில் வந்து வீடியோ போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி. 2வது என்னால் சுதந்திரமாகவும் பேச முடியும். அதுக்கு தான் வந்து எங்கள் அம்மா வீடு எப்போயுமே எனக்கு சென்டிமெண்ட்டாக. இப்போயும் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று எனக்கு ஆச்சுனாலோ ஏதாவது ஒன்று நடந்தாலோ என்னுடைய உயிரே போனாலுமே இந்த எங்கள் அம்மா வீட்டில் போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கலை. உங்களுக்கே தெரியும், எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அங்கே போனால் லைவ் போட்டால் இங்கேருந்து சூர்யாக்கிட்ட இருந்து பஞ்சாயத்து, சூர்யா வீட்டில் லைவ் போட்டால் சூர்யாவே பஞ்சாயத்து. ஆக மொத்தத்தில் எனக்கு கருத்து சுதந்திரமே இல்லை, பேச்சுரிமையும் இல்லை. நான் என்ன பேசணுங்கிறத நான் முடிவு பண்ணுறத விட இவளுக முடிவு பண்ணி தான் நான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் என் வாழ்க்கை வந்து என்னையை சுற்றி இல்லை, என்னையை சுற்றி இருக்கிற 3 பெண்களனால தான் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிடந்தேன். நேற்று சூர்யா அதுக்கு ஒரு விஷயம் சொன்னால் எனக்கு கேட்குறதுக்கே உண்மையிலே சொல்கிறேன், இந்த வாழ்க்கையிலே வந்து நேற்று தான் அவள் ரொம்ப கரெக்டாக பேசியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசினான். அதாவது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீ வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்க, அது போன ஜென்மமோ இல்லை எப்பயோ இந்த ஜென்மத்திலையோ ஏதோ ஒரு துரோகம் நீ ஏதோ ஒரு பொண்ணுக்கு நீ பண்ணியிருக்க. அந்த கர்மா தான் வந்து உன்னைய பிடிச்சி ஆட்டுது. அதாவது உன் பொண்டாட்டி கூடயும் போக முடியாமல், என் கூடயும் வாழ முடியாமல், நானும் உன்னைய விட முடியாமல், இப்போ ஏன்னா எவ்வளவோ பேர் என் வாழ்க்கையில் வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பேர்த்த விட்டுட்டு உன்னைய நான் ஏன் செலக்ட் பண்ணேன், ஏன் உன் கூட என் வாழ்க்கையை நான் தொடங்கினேன், ஏன் இப்போ வரைக்கும் உன்னை வந்து நீ போனாலும் உன்னை வந்து என்னால் விட்டுட்டு இருக்க முடியலை, உன்னை உன் குடும்பத்தோடு சேர விடவும் எனக்கு பிடிக்கலை. என் வாழ்க்கையை வந்து எவ்வளவோ வழிகள் இருக்குது. நான் இப்போ நினச்சா கூட நான் வந்து எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம். நான் வெளிநாடுக்கு போகலாம், துபாய்க்கு போகலாம், இல்லை வேறு ஒரு ஆண் நண்பர்களை பிடிக்கலாம். ஏதோ என் வாழ்க்கையை வந்து நான் எப்படியானாலும் அமைச்சிக்கிறலாம். இல்லை தனிமரமாக கூட நான் வாழலாம். ஒரு சிங்கிள் மதராக கூட நான் வாழ்ந்து கூட என்னுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி கொண்டு வரலாம். ஆனால் இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் உன்னைய விட்டு என்னால் பிரிய முடியலை. அது ஒரு விஷயம். 2வது உன் குடும்பத்தோடு போய் உன்னை சேர்றதுக்கும் இறைவன் வந்து உன்னை விடமாட்டேங்கிறான் என் ரூபத்தில். அப்போ நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க, உன் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்க, அந்த பாவத்தோட பலனை தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்கள், சரியான வார்த்தை, 100க்கு 100. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் நான் எந்த தப்பும் பண்ணலை. ஒருவேளை வந்து என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமோ என் முன்னோர்கள் வாங்கின சாபமோ என்னையை போட்டு ஆட்டி படைக்குதுன்னு சொல்லித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்வளோ ஒரு சோதனை வந்து வரவே கூடாது. என்னைய நானே நல்ல மனுஷன் சொன்னால் நீங்கள் பார்க்குறீங்களா? உண்மையிலே நான் நல்ல மனுஷன்தான். எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும் நான் நல்லவனா கெட்டவனாண்டு. ஏதோ ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷன் போன இடத்துல, அவார்டு வாங்க போன இடத்துல இந்த ரிவார்டை வாங்கி என் கையோடு கூட்டிகிட்டு வந்து, பழமொழி சொல்லுவாங்கள்ல, டீ கடைக்கு போனால் டீயை மாத்திரம் குடிச்சிட்டு கிளாஸை வச்சுட்டு வந்துடணும், கையோடு அந்த கிளாஸை கொண்டு வரக்கூடாது. டாஸ்மார்க்குக்கு போனியா, குவார்ட்டரோ ஆப்போ புல்லோ அதையே பாரில் வச்சு குடிச்சிட்டு டிப்ஸை வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுவிட்டு டாஸ்மார்க்கையே விலைக்கு வாங்கணும்னு நினச்சா இதுதான் கதை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்னையை நானே நொந்துக்கிறேன். 2வது இப்போ உள்ள சூழ்நிலைகள் வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலையும் அழுத்தத்தையும் கொடுக்குது. நான் நேற்றுலேருந்து நீங்களே பார்த்தீங்க, எந்த பக்கம் போனாலும் எனக்கு மரியாதையே இல்லை. 100க்கு உடல்நிலையும் பாதிப்பு. எல்லார் முன்னாலேயும் வச்சுக்கிட்டு என்னை வந்து லைவில் அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, தான் வந்து டான் மாதிரியும், தான் அந்த யூடியூப்புக்கே செலிப்ரிட்டி மாதிரியும், மற்றவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து இப்போ வந்தவங்க மாதிரியும், எப்போ வந்தால் என்ன. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, சூர்யாவுடைய பேச்சில் நேற்று எனக்கு பிடிக்காத விஷயங்கள் சில விஷயங்கள் பேசினான். அதாவது, சுமி நீலாம் யார், உனக்கு மீடியானா என்னன்னு தெரியும், நீலாம் இப்போ வந்தவ, உனக்கு ஏதாவது திறமை இருக்கா, எங்கள் பேரை சொல்லி என் பேரை சொல்லி, அதுவும் என்னையை கூட விட்டுட்டா, சூர்யாவோட பேரை சொல்லித்தான் வந்து சுமியை வந்து வளர்ந்தாங்களாம். சுமி வந்து இல்லாட்டினா வந்து ஒன்றும் இல்லாத ஒரு திறமை இல்லாத ஆளாம். இப்படிலாம் வந்து என்னையை பற்றியா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி தற்பெருமை அடித்தா. அந்த இடத்துல எனக்கு கடுப்பாச்சு. இதே மாதிரி என் லைவில் வந்து பேசின மாதிரி அவள் பேசின மாதிரி நான் போய் அவள் லைவில் போய் அவள் லைவை கலைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. நேற்று நான் அங்கே தான் இருந்தேன். இருந்தாலும் நாகரிகம் கருதி எவ்வளவோ வார்த்தைகள் அவளும் விட்டா. சுமியை பற்றி பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசினான். எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவளை மாதிரி அநாகரிகம் பிடிச்சி போய் லைவில் பாதியிலே போய் லைவை கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி செஞ்சோம்னா அது நல்லா இருக்காது. 2வது ஆர்கியூமெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை. ஏன்னா நாய் வாழை வந்து நிமித்த முடியாது. அதை மாதிரி இதை என்ன தான் குளிப்பாட்டி நம்ம நடுவீட்டுக்குள்ளே வச்சாலும் அது போய் மேயிற இடத்த நோக்கி தான் போகும் அதோடைய கவனம்.
அதை மாதிரி தான் இவ சொல்கிறதும். நீ இல்லாட்டினா நான் எப்படி எப்படியோ வாழ்ந்திருப்பேன், என் வாழ்க்கை பாதையை நான் எப்படி எப்படியோ அமைச்சிருப்பேன், இந்நேரம் வந்து நான் வந்து ஒரு பங்களா கட்டி ஒரு காரு வீடுலாம் வந்து சொந்தமாக வாங்கி இந்நேரம் வந்து ஒரு டாட்டா பிர்லா ரேஞ்சுக்கு என் வாழ்க்கையை அமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி தற்பெருமை பேசுகிறான். நேற்று என்னை கேட்குறதுக்கே இந்நேரம் நான் ஒன்று சொல்லவா, நான் இல்லாட்டினா இந்நேரம் அவள் ஜெயிலில் வாழ்நாள் முழுக்க கம்பி எண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கணும். இதுதான் உண்மை. ஏன் கேட்டிங்கன்னா, நான் இருக்க போய் இவளை வந்து இவ்வளோ தூரம் பக்குவப்படுத்தி இவள் பேசுகிற பேச்சையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி இவள் போகிற பாதையை மாற்றி, இல்லைன்னா கவர்ச்சியை ட்ரெஸ்ஸு போடுறது, ஆபாசமாக வீடியோக்கள் போடுறது, வார்த்தைகள் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இதெல்லாம் வந்து இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதுனா அது யாரால்? பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், என் தங்கச்சிங்க நீங்கள் சொல்லுங்கள். பழைய சூர்யாவை இவ்வளோ தூரம் திருத்தி எந்த வார்த்தையும் பேசாமல் அழகாக அமைதியாக அற்புதமாக வார்த்தைகள் விடாமல் கவனம் சிதறலாகாமல் குடிக்கிறத நிறுத்தி இவ்வளோ தூரம் மாற்றி வச்சுருக்கேன்னா அதுக்கு பொறுப்பு யார்? நான் தானே. இதை நீங்கள் கொஞ்சமாவது இவ யோசிக்கிறாளா? உங்களுக்கு தெரியுது இவளுக்கு அதை பற்றி ஏதாவது ஒரு நிமிஷம் யோசிக்கிறாளா? சிக்கா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இவ்வளோ தூரம் மாறி இருக்கோம்னு. ஆனால் அவள் அதை யோசிக்கவே மாட்டான். என்னமோ நான் வந்ததுக்கப்புறம் தான் இவள் கெட்டு போன மாதிரியும், நான் தான் இவளை குடிக்க வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரியும் இன்னும் மக்கள் முன்னால் சொல்லிக்கிட்டு தான் தெரிகிறாள். அதே மாதிரி நான் இல்லாட்டினா இவள் வந்து பெரிய ஆளால் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயாவது போய் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு இந்நேரம் ஜெயில் கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பாள். இப்போ நான் இருக்க போய் இவளை திருத்தி வேணாம், அந்த மாதிரி ஒரு பாதை தேவையில்லை, நல்ல வழிக்கு வா அப்படின்னு சொல்லி திருத்தி வச்சுருக்கேன். இப்போயும் சொல்கிறேன், என் குடும்பத்தோடு போய் வாழணுங்கிறது என் தலையில் வந்து எழுதியிருந்தால் திருப்பி போய் சேர வேண்டிய சூழ்நிலை வந்தால் சேர்ந்து தான் ஆகணும். இதை நீ வந்து என்னமோ தடுத்து நிறுத்தி என்னுடைய அதாவது பழைய காலத்து என்னுடைய பாவமோ இல்லை வந்து நான் ஏதோ ஒரு பொண்ணுக்கு செஞ்ச சாபமோ கிடையாது. இப்போ இந்த ஜென்மத்தில் இப்போ உன்னைய பார்த்தேன் பற்றியா, அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய பாவம், அதுதான் நான் வாங்கின மிகப்பெரிய சாபம். அப்படி தான் நான் சொல்லுவேன். உன்னைய பார்க்காம இருந்திருந்தா, உன் கூட பழகாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்திருக்காது. இப்போயும் சொல்கிறேன், என் குடும்பத்தோடு இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா நாங்கள் என்ன பண்ணுவோம், சாயங்காலம் ஆனால் 6 மணிக்கு ஒரு சினிமாவுக்கு போவோம், வருஷம் குற்றாலம் போவோம், கொடைக்கானல் போவோம், ஏதாவது 4 இடத்துக்கு டூர் போவோம். இப்போ உன் கூட வந்ததுக்கப்புறம் நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிற, எல்லா இடத்துக்கும் உன் கூட தான் நான் வர்றேன் போகிறேன். இதனால் கட்டின பொண்டாட்டியோட மனசு பாதிக்குமா பாதிக்காதா? அதனால் அதோடைய வேதனை வெளிப்பாடாக அவங்க வந்து கத்துவாங்க, கதறுவாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவாங்களா ஆளாக மாட்டாங்களா? பல தடவை நான் இதை தான் சொல்கிறேன். இவ்வளோ பிரச்சனை நடந்தும் இன்னும் நீ வந்து சுமியை வந்து தேவையில்லாமல் இலக்காரமாகவும் ஏளனமாகவும் அவங்கள தப்பாகவும் பேசிக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ வந்து சுமி வந்து என்னை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் 3 வருஷம் போய் தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து சிக்கா வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு, இல்லாட்டினா வந்து நேரம் வந்து சிக்கா வந்து தன்னோட குடும்பத்தோடு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன பற்றியா? அதில் ஒரு துளி கூட உண்மை கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த அவங்க ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் அவங்க போய் ஒரு 15 நாள் தான் அவங்க கூட அந்த நண்பர் சரத்துங்கிறவர் கூட போய் இருந்தாங்க. 15 நாள். அதுவும் அந்த தையல் ஆப்ரேஷனுடைய தையலும் வலியும் அங்கேருந்து ட்ராவல் பண்ணக்கூட என்கிட்ட நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. சுமி சொன்ன வார்த்தை, தையல் போட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி நான் வந்து கார்லேயோ பஸ்ஸுலேயோ என்னால் பிரயாணம் பண்ண முடியாது. சென்னை டு மதுரை 450 கிலோமீட்ரு. நான் அந்த தையலோடு நான் கிளம்பி மதுரைக்கு வந்தேன்னா தையல் பிரிஞ்சிடும். அதனால் சரத்துங்கிறவர் கூட என்னை பார்த்துக்கிறல. அவர் ஒரு ஆளை நியமித்து, ஒரு பெண், ஒரு செவிலியர் மாதிரி ஒருத்தவங்க வீட்டிலே இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்கள வந்து நியமித்து அவங்க தான் எனக்கு பணிவிடை பண்ணாங்க, அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் எனக்கு ட்ரெஸ்ஸெலாம் மாற்றி விட்டாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாம் இருந்தாங்க. சம்பளத்துக்கு தான் அவங்க வந்தாங்க. இதில் வந்து சரத்துங்கிறவர் என்னை வந்து பார்த்துட்டு போவார், எப்படிப்பா உடல்நிலை எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு தான் போவாரே தவிர, சூர்யா சொல்கிற மாதிரி 3 வருஷம் நான் வந்து சரத்து கூட வந்து நான் வந்து குடும்பம்லாம் நடத்தலை. நான் எனக்கு தெரியும், நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்தப்பையும் நீங்கள் ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறையும் நான் வந்து நம்ம பிள்ளை வீட்டில் தான் இருந்தேன், பெரியவன் வீட்டில் என் குடும்பத்தோடு தான் நான் இருந்தேன். உங்கள் அம்மாவும் நீங்கள் ஜெயிலில் இருந்தப்போ எங்கள் கூட தான் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களா தான் கிளம்பி எனக்கு இங்கேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் பெட்டி கடையில் போய் உட்காடுறேன், என்னை கூட்டு போய் விடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம பையன் அசார் பெரியவன் கூட்டு போய் உங்கள் அம்மாவை போய் வீட்டில் விட்டான். அது வரைக்கும் அவங்க எங்கள் கூட தான் இருந்தாங்க, நாங்கள் தான் அவங்கள பார்த்துக்கிட்டோம். நானும் எங்கேயும் போகலை. இவன் சொல்கிற மாதிரி சொல்கிறாளே 3 வருஷமாக போய் ஊர் மேய்ச்சிட்டு வந்தான்னு சொல்லி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வீட்டில் தான் இருந்தேன். அந்த 15 நாள் ஆப்ரேஷன் பண்ணி
ஒரு 15 நாள் மட்டும்தான் நான் வந்து சென்னையில் இருந்தேன். அதுவும் என்னால் பிரயாணம் பண்ண முடிஞ்சிருந்தா நான் அப்போவே கிளம்பி நான் மதுரைக்கு வந்திருப்பேன். இதை வச்சு தவறான ஒரு உறவு, கள்ள உறவு, கள்ள தொடர்பு, சரத்து கூட வந்து நான் குடும்பம் நடத்தினேன், அதுவும் 3 வருஷமாக குடும்பம் நடத்தினேன்னு சொல்லி அப்பட்டமான பொய், அதை வந்து மீடியா முன்னால் சூர்யா இப்பையும் பரப்பிக்கிட்டு தான் இருக்கா. அந்த பெட்ரோல் பிச்சை கூட இதை விட்டாலும் இவ விட மாட்டேங்கிறா. எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து கள்ள தொடர்பு, அதனால தான் வந்து சிக்கா வந்து சுமி கூட போய் சேர மாட்டேங்கிறாரு, சுமிக்கு பின்னால் பல அந்தரங்க விஷயம் இருக்குது, அதனால தான் வந்து சிக்கா வந்து சுமியை பிரிஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. என்னையை நீ பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிற, அது ஒன்று தான். உனக்கு வந்து என்னை விட்டு பிரியவும் மனசு இல்லை, நான் சுமிக்கிட்ட போய் பேசினா இல்லை ஏற்றுக்கிறதுக்கும் உண்டான மனப்பக்குவம் உனக்கு இல்லை. என்ன இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிக்கு தான் எல்லாமே முன்னுரிமை, முதலுரிமை எல்லாமே இருக்குது. நம்ம வந்து சும்மா வந்தவங்க தான், அவர் தான் வந்து வாழ்க்கை கொடுத்தவங்க, அவருக்கு தான், சுமிக்கு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவங்க தான் முழு உரிமைக்கு சொந்தக்காரவங்க, நம்ம அதுக்கு கொண்டாடக்கூடிய உரிமையே கிடையாது. ஆனால் நீ என்ன நினைக்கிற, முழுக்க முழுக்க மீடியா முன்னால் அதெல்லாம் அவர் அங்கே போகமாட்டார், அவருக்கு சுமி கூட வாழ பிடிக்கலை அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் ஏதோ நான் போய் சுமி கூட வாழ இஷ்டமே இல்லாத மாதிரியும், நீ தான் வந்து முழுக்க முழுக்க வந்து அதுக்கு சொந்தக்காரி மாதிரியும், நீ பொண்டாட்டி மாதிரியும், சுமி ஏதோ கடமைக்கு வந்து ஏதோ நீ வந்து சுமிக்கு வாழ்க்கை பிச்சை போடுற மாதிரியும் நீ மக்கள் முன்னால் ஒரு பிம்பத்தையும் உனக்குள்ளேயே நீ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் நீ உருவாக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இது தப்பு. இதிலிருந்து நீ மாறு, அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன் வார்த்தைகளை குறைச்சிக்க, சுமியை பற்றி பேசுகிறத நிப்பாட்டு. நீ கலகலப்பாக பேசு, ஜாலியாக வீடியோ போடு, உனக்கு நான் முழு ஒத்துழைப்பும் தர்றேன். உன் கூட டூயட் போடுறதா இருந்தாலும் சுமி அதையும் சொல்லிடுச்சு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, என்னையை பற்றி பேசாதீங்க, என் விஷயத்தை வந்து மீடியாக்குள்ளே இழுக்காதீங்க, தேவையில்லாமல் எனக்கும் இன்னொருத்தருக்கும் கள்ள தொடர்புன்னு சொல்லி மீடியா முன்னால் பரப்ப வேணான்னு சொல்லுங்கள். இதை செஞ்சாலே போதும். மற்றபடி எனக்கு அவள் எதிரி கிடையாது, அவளுக்கு நான் எதிரியும் கிடையாது. சரியா? தேவையில்லாமல் என்னை பற்றி அவதூறு பரப்ப வேணாம். இதை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். என் புருஷனையும் பறிச்சுக்கிட்டு என்னையவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையோட உச்சத்துக்கே நான் போகிறேன். இதனால் நான் ஏதாவது தவறான முடிவு எடுத்தேன்னா நம்ம குடும்பம் தான் பாழாக போயிடும். அதனால தான் வேணான்னு சொல்லி நான் எதையுமே கோவப்படாமல் நிதானமாக போகிறேன். என்றைக்குனாலும் என் பொறுமைக்கு ஒரு நாள் பலன் உண்டு, நீங்கள் வந்து சேருவீங்கன்னு தெரியும், அவளுக்கு நீங்கள் புரிய வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். பார்த்து நடந்துக்க சூர்யா, அவ்வளோதான் நான் உனக்கு சொல்ல முடியும். பாய். நான் சொன்ன கருத்தில் ஏதாவது தப்பு இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. என் தங்கச்சிகளே நீங்கள் சொல்லுங்கள், நான் பேசுனது 100க்கு 100 உண்மையா பொய்யா? கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், மாலை சந்திக்கலாம்.